வாமிட் வர மாதிரி இருக்கு. வாமிட் வருதா? ஆல் தி பெஸ்ட். அதுக்கே அழுவுறா? சரி சரி. ஏய் கீரை தானே பறிச்சுருந்தா திடீர்னு என்ன ஆச்சு அதுக்குள்ள? பட்டு காலையிலே வேலை ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. என்ன பண்ணுற? நம்ம இன்னைக்கு பறிச்சுட்டு வந்தோம்ல, அந்த முசு இலை தான் வந்து தோசை சுட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாகவே எனக்கும் வேக்கும் ஒரு 10 நாளாக ரொம்ப கோல்டு அதிகமாக இருக்குது. எனக்கு தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வேக் வந்துருச்சு. சரி, அதனால வந்து இன்னைக்கு நாங்கள் வாக்கிங் போனோம். இன்னைக்கு தான் அதிசயமாக போனோமா ரொம்ப நாளுக்கு அப்புறம். அப்படி ரோடு நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ரோடு ஓரத்தில் வந்து இந்த முசு இலை பார்த்தோம். இதுவான்னு எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல. சரி, அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து எங்கள் அத்தை ஒருத்தவங்க இருந்தாங்களா, அவங்ககிட்ட கேட்டேன் இதுவான்னு. அப்புறம் அவங்க இதான்னு சொன்னாங்களா. சரி சொல்லிட்டு முசு இலை வந்து சின்ன வயசுல எங்கள் அம்மா நிறைய அடை செஞ்சு கொடுப்பாங்க. இப்பெல்லாம் செய்யறதில்லை. சரி, அதனால இன்னைக்கு நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தோம் நானும் வேக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கோவா இலை இருக்குல்ல, கோவப்பழத்தோட இலை மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்து முள்ளாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்க, மேலே வந்து முள்ளாக இருக்கும். ஆனால் கோவப்பழத்தோட இலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி காய் இருக்கும். லைட்டாக அந்த கோடு தர்பூசணி காய் மாதிரியே இருக்கு. பூ வந்து மஞ்சள் கலரில் இருக்கு. ஆமாம், அதுதான் இந்த மாதிரி பூ இருக்கும். நீங்க எங்கேயாவது இது உங்களுக்கு சிட்டில கிடைக்குமான்னு தெரியல. கண்டிப்பா ஆனா கீரைலாம் விற்கிறாங்க, அவங்க கேட்டா கொடுப்பாங்க. நீங்க சாப்பிட்டீங்கன்னா சளிக்கு நல்லதா, பிளட் ப்ரெஷருக்கு, ஹார்ட் டிசீஸ்க்கு, லங் டிசீஸ்க்கு, மூச்சு பிரச்சனை எது இருந்தாலும், ஆஸ்துமா, அப்புறம் வேற என்ன சொன்னாங்க, இது எல்லாத்துக்கும் நல்லது. எனக்கே ரொம்ப அதிசயமா இருக்குதுப்பா. அதனால இதை நம்ம இது ஒண்ணு சாப்பிட்டோம்னா போதும் போல, நமக்கு எதுவுமே வராது. அதனால கண்டிப்பா நீங்களாம் செஞ்சு சாப்பிடுங்க. நான் வந்து கண்ணு பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப நல்லதுதான். கண்ணு பிரச்சனை இது சின்ன வயசில் என் கண்ணு ஒரு முறை வந்து விளையாடும்போது பால் பட்டு ரெட் ஆயிடுச்சு. அப்போ வந்து இதுதான் வந்து என் கண்ணில் வந்து ஒரு ஆயா எனக்கு விட்டாங்களே. சார் மட்டும் வந்து விட்டாங்க. அதெல்லாம் ஒரு சீரியஸா எடுத்தா அவஞ்ச சீரியஸை தாண்டி பல பாட்டு போகும் போல இருக்கு. ஏன்பா, நாங்கள் அப்படிலாம் வாழ்ந்து இருக்கோம்பா. நீயா? நீ வந்து உங்கள் வீட்டில் இருந்த. சவுண்ட் எப்படி வருது பாருங்க, இது மொறுன்னு வரும், சலன்னு வருது. ஏன்னா அது ரஃப்பாக இருக்கும் ஒரு மாதிரி. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லின்னு இருக்கும்போது இரும்பல் வருதா? அவ்வளோ உடம்பு முடியல என்னால. சரி, ஆனந்த கண்ணீர்ல ஆனந்தா ஆனந்தம் இல்லாத கண்ணீர் அது இல்லை. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா உன்னோட கண்ணீர் தானே வரணும். ஆனந்தோட கண்ணீர் எதுக்கு வருது? செய் மேலாம் பூசிக்கிற அந்த சொனைய. வாமிட் வர மாதிரி இருக்கு. வாமிட் வருதா? ஆல் தி பெஸ்ட். அதுக்கே அழுவுறா? இருமல் வந்தானே சரி சரி. ஏய் என்னப்பா? வாந்தி எடு. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இருமுனால வாந்தி வருமா? சரி பார்த்து தூரமா ஏஞ்சி போடி வந்தா இருங்க. கீரை தானே பறிச்சுருந்தா திடீர்னு என்ன ஆச்சு அதுக்குள்ள? தம்பி, நான் சொல்றது கேள்ப்பா, நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது, கம்முன்னு இருப்பா. என்ன பண்ணுது? இருமல் வந்துச்சுல்ல இப்போ, அது அடியில இருந்து இருமல் வரவும் அப்படியே வர மாதிரி இருக்கு போல. ஓ சரி, பார்த்து தண்ணி குடிக்கிறியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த முஸ்லிம் சேலை வந்து நம்ம கிள்ளி வச்சிட்டோம், இலை மட்டும் தனியா. இது வந்து நீங்க அப்படியே தோசையில போட்டு, அதாவது அப்படியே மிக்சில வச்சு தோசையில போட்டீங்கன்னா வாயில குத்தம் சொல்ல. ஏன்னா முள்ளா இருக்குல்ல. ஐயோ, ஆரம்பிச்சுட்டான்டா. ஓஹோ, அதனால இதை நம்ம எப்படியே சாப்பிட முடியாது. ஏன்னா கொஞ்ச நேரம் என் கையில இந்த முள்ளு போத்ததுக்கே வந்து அப்படிங்க பாருங்க எப்படி இருக்கு. ஆமா, இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க. இப்படியே
இதே மாதிரி தான் இருக்கும் தோசையில போட்டா. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கழுவணுமா, அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து சில முக்கியமான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்சியில அரைச்சு அப்புறமா வந்து நம்ம தோசை தொட போறோம். இன்னைக்கு சூப்பர் சாப்பாடு வேக்காக இருக்கு. இது எத்தனை தோசை வரும்? இதுல நிறைய தோசை வரும். நம்ம இவ்வளவு போட பதில கொஞ்சம் வச்சுக்கலாம். ஈவினிங்கா வந்து ரசம் வச்சு குடிக்கலாம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ரசம் அதில் வைப்பாங்களா? இதுல ரசம் வைப்பாங்களா? சூப்பரா இருக்குமா? என்ன சித்தார்த்த குக்கிங் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டு தானே நினைக்கிறீங்க? இது குக்கிங் வீடியோ கிடையாது. என்ன வீடியோ சொல்ல? மெடிசன் வீடியோவா? பாய். இது வந்து ஒரு பொது வீடியோ. பொது. ஆமா. திடீர்னு நாங்க பேசணும் வந்தனா சரி சிட்டி சைடுல டவுன்ல இருக்கவங்க எல்லாம் வந்து பெருசா வந்து தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. அதனால சரி நம்ம ஒரு விழிப்புணர்வா சொன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதனாலதான் இங்க பாருங்க இதெல்லாம் இப்படிதான் இருக்கும். சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த தோசைக்கு வந்து என்னென்னலாம் கூட ஆட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மிளகு, ஜீரகம், அப்புறம் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு சும்மா ஒரு 2-3 துண்டு வந்து இஞ்சி. எப்படி ஒரே மூலிகை மயமா இருக்கா? இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இலை கூட சேர்த்து அப்படியே மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க போறோம். கொஞ்சம் லைட்டா மேக்கப் போடணும். கண்டுபிடிச்சிங்களா? தெரியுது. சரி வாங்க இதை போய் நம்ம அரைக்கலாம். உள்ள வந்து கொஞ்சம் இருட்டா இருக்கு, அதனால தான் நான் வெளில வந்து காமிச்சிட்டு இருக்கேன். அதுக்காக தோசை எடுத்து வந்து இங்க சொல்ல முடியாது. நீங்க அங்க வந்துருங்க வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு வந்து நாங்க தோசை மட்டும் தான் தர முடியும், தட்டு கிடையாது. அதனால தட்டு எடுத்துன்னு வந்துருங்க. ஏன்? தட்டுல தானே தோசை ஆட முடியும். ஓஹோ சரி சரி. தட்டியா இல்லன்னு கேட்டேன். தட்டு அத்தனை தட்டு நம்ம வீட்டுல இருக்காதுல்ல. ஒரு 10 தட்டு இருக்கும். சரி. சப்ஸ்கிரைபர்ஸ் 1 மில்லியன் பேருக்கு எப்படி 1 மில்லியன் தட்டு இருக்குமா? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். 1 மில்லியன் தோசை வச்சிருக்கியா? என்ன இவன் ஏடா கூடமா கேள்வி எல்லாம் கேக்குறான். மினி தோசை மாதிரி ஊத்தி எல்லாருக்கும் கொடுப்பேன். அந்த மினி தோசை ஊத்துறதுக்கு எதுக்கு தட்டு? அப்படியே கையில சாப்பிட்டு பார்த்தா போ. ஒரு ஏதாவது சொல்லும் போது யோசிச்சு சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அரைச்சிட்டோம். இது அப்படியே வந்து நம்ம தோசை மாவுல கலந்துடலாம். இன்னும் சரி. அவ்வளோதான் இன்னைக்கு ஹெல்த்தியான ஃபுட்டா? ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டு கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடுலர் கிச்சன் கிடையாது, கொஞ்சம் மட்டமான ட்ரெடிஷனல் கிச்சன் தான். அதனால அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். பூண்டு போடுதல் தான் நல்லது. மேல போட்டா அப்படி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சூப்பரா சுட்டனா? நீ தெரிஞ்சுக்கோ என்ன பத்திங்க பாரு. லைட்டா பிஞ்சிச்சு. கையிலமா எப்படி திறக்க தெரியாது உனக்கு? சூப்பரா இருக்கியா? என்ன சட்னி? தக்காளி சட்னி. கார சட்னியா? ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து வெங்காயம். இது கூட லாஸ்ட்டாக தக்காளி வதக்கிட்டு அப்படியே அரைச்சிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் வந்து நான் வெங்காயம் போடும்போதே உப்பு போட்டுடுறேன். நான் தக்காளி போடும்போது உப்பு போடுவேன். நிறைய பேர் சொன்னீங்க வெங்காயம் போட்ட பிறகு உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். எம்மையா இருக்குது. இதில் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் மட்டும் இல்லை, கொஞ்சம் பாசமும் சேர்த்து போட்டிருக்கு போல இருக்கு. நெஞ்ச நக்கிட்ட நீ. சாப்பிட்டு பார்த்துட்டு மீதி சொல்கிறேன். சரி. நல்லா இல்லைனாலும் நல்லா தான் செய்வேன். சரி. தீர பாசியாக இருக்கு. கலரே சூப்பராக இருக்கு. ரொம்ப ஆவலாக இருக்க என்னோட தோசை சாப்பிட்றதுக்கு.
சூப்பரா இருக்குப்பா. உண்மைதான், அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பரா இருக்கு. சட்னி நீ சூப்பரா இருக்கு நிஜமாவே. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கு. அப்படியே இருக்க சூப்பரா. நான் செஞ்சா சூப்பரா தான் போகுது. சாப்பிடு சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்ல இன்னைக்கு காலையில என்ன சாப்பாடுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. யார் வீட்ல பொங்கலோ மறக்காம சொல்லுங்க. எனக்கு பொங்கல் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொங்கல் பிடிக்கும், ஆனால் எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது பொங்கல். ஒரு முக்கியமான பொருள் இருக்கு, நான் மறந்துட்டேன். ஓஹோ, என்ன கருப்பா இருக்கியா? அது கடையில எங்க அப்பா பக்கத்துல எங்கேயோ போண்டா சாப்பிடுவாங்களா, நமக்காக வாங்கி கொடுத்தாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த vlog முடிச்சிக்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்னும் அழகான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் பை ஃப்ரம் சீதா அண்ட் விவேக். டடா.